அந்த நீங்கள் வந்து இப்போ எங்களை ஒரு கேள்வியை முன்வைக்கிறீங்க. ஜனநாயகம் திரைப்படம் வந்த பொழுது நான் சொல்கிறேன், நான் அதில் எடிட் வெர்ஷன் போட்டிருக்கு, அதனால் இந்த இடத்துல இருந்து இதை போயிருக்க தவிர வேறு வழி இல்லை, இதுதான் வாய்ப்பு அதிகம் இருக்குன்னு நான் சொன்னேன். நான் சொன்ன உடனே நீங்கள் என்ன பண்ணீங்க, பெப்சியில் இருக்கக்கூடிய பெப்சி தலைவராக இருக்கக்கூடிய செல்வமணியும் எடிட்டர் சங்க தலைவரும் 2 பேரும் உட்கார்ந்து அமீருடைய கருத்து தவறுன்னு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க. என்கிட்ட கூட கேட்கல. அந்த கருத்தை நீங்கள் தான் பதிவு பண்ணீங்க. கடைசியில் என்ன நடந்தது? யாரை கைது பண்ணாங்க, யார்கிட்ட விசாரணை நடத்தினாங்க? அப்போ அவங்கக்கிட்ட திருப்பி போய் நீங்கள் செல்வமணிகிட்டையும் எடிட்டர் சங்க தலைவர்கிட்ட கேட்டிருக்கணும்ல, ஏங்க நீங்கள் இப்படி சொன்னீங்களேங்க, கடைசியில் புலன் விசாரணையில் உங்கள் எடிட் ஷூட்டில் இருந்து தானேங்க ஒருத்தர் எடுத்து போட்டிருக்காரு அப்படின்னு கேட்டிருக்கணுமா இல்லையா? நீங்கள் உடனே அதை கடந்து போயிடுங்க. அப்போ இதில் ஒரே ஒருத்தன் நான் எங்களை எல்லாம் நேர்ந்தா விட்டுருக்காங்க, பார்க்குற இடத்துல பூரா எல்லாத்தையும் கருத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இல்லைண்ணா, 2 நாளுக்கு முன்னாடி ஒரு சினிமா விழாக்களில் வந்து கல்வித்துறை அமைச்சர் வந்து ராஜ்மோகன் சொல்லியிருக்காரு, ஜனநாயகம் படம் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக கல்வித்துறை அமைச்சர் வந்து கல்வித்துறை சம்பந்தமாக பேசுகிற, ஜனநாயகன் படம் சம்பந்தமாக அதோட தயாரிப்பாளர் பேசுகிறார். கல்வித்துறை அமைச்சராக நேற்று வரைக்கும் ஒரு கட்சி பொறுப்பாளராக இருந்தார். அவர் பேசினா அதில் ஒரு லாஜிக் இருக்குது. இன்றைக்கி வந்து அவர் கல்வித்துறை அமைச்சர், கல்வி சார்ந்த விஷயங்களை பேசட்டும். வெயில் அதிகமாக இருக்குது, ஸ்கூல் எப்போ திறக்கலாம், அடுத்து எப்படி பள்ளிக்கூடத்து பிள்ளைகளை வந்து அடுத்து நல்வழிப்படுத்தலாம்னு அதை பற்றி பேசணுமே தவிர ஜனநாயகம் திரைப்படத்தை பற்றிலாம் இன்னும் பேச முடியாது. அமைச்சராக இருக்கும் பேச வேண்டியதுன்றது எனக்கு. விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, விவசாய விட வந்து விளையாட்டுத்துறை வந்து ரொம்ப அதிகமாக வேலை செய்கிறாங்க, அவங்க தான் முக்கியத்துவம் கொடுன்னு சொல்கிற மாதிரி பேசியிருக்காரு. விவசாயம் முக்கியமா, விளையாட்டு முக்கியமா? பொறுப்பற்ற பேச்சாக நான் பார்க்குறேன். பேச்சை வந்து பொறுப்பற்ற பேச்சாக பார்க்குறேன். மனிதன் வாழ்வதற்கு தேவையானது, அத்தியாவசிய தேவை என்ன? நீர், நிலம், காற்று, உணவு, அவ்வளவு தான். விளையாட்டில் அப்புறமா பின்னாடி வர்றது தான். அடிப்படையான வாழ்வாதாரத்தையே வந்து இந்தியா போன்ற நாடு வந்து விவசாயத்தில் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு, உற்பத்தியில் இல்லை, விவசாயத்தில் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அவர் சொல்கிறாருன்னா அவர் புரிதல் இல்லாமல் பேசுகிறதா நான் பார்க்குறேன். நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க நெகட்டிவ் அதிகமாக இருக்குது இந்த திருமணத்தில் அப்படின்னு. அது எந்த ஒரு வியூவில் சொன்னீங்க? நெகட்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. எது உண்மை எது பொய் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. நேற்றைக்கு நான் இந்த 10 ஆண்டு காலமாக நான் அரசியலோடு பயணிக்கும் பொழுது, பொதுவெளியில் அரசியல் பேசும்போது பயணிக்கும் பொழுது எனக்கு எதிரான கருத்துக்களை துண்டு துண்டாக வெட்டி போடுற பழக்கம் பாஜக ஆதரவாளர்கள்ட்ட இருந்தது. நான் அதை பார்த்துருக்கேன். ஒன்றுக்கு தொடர்புள்ளாததான், ஒன்றுக்கு தொடர்புள்ளாத காணொலிகளை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ முதல்ல ஆரம்பத்தில் நான் ரொம்ப அதுக்கு ரியாக்ட் பண்ணேன். அப்புறமா சரி, இதுக்கு நம்ம பேசாத கருத்துக்கு நம்ம எப்படி பொறுப்பாக முடியும் கடந்து போயிட்டேன். அந்த வேலையை இன்றைக்கு நான் பேசிய ஒரு இந்த அமைச்சரவையில் வந்து 7 பட்டியலத்தவர் இடம்பெற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட 50-60 வருஷத்துக்கு பின்னாடி வந்து 2 பிராமண அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்காங்க. அது வரவேற்புக்குரியது தான். இருந்தாலும் 13% இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு கூடுதல் பொறுப்பு வழங்குகிறது சொன்ன தகவலை துண்டு துண்டாக வெட்டி நான் பேசியதற்கு அண்ணன் திருச்சி வேலுச்சாமி வேறு ஏதோ ஒரு யாருக்கோ சொன்ன பதிலை 2ஐயும் ஒன்றோடு ஒன்றாக இணைச்சி அதை ஒரு காணொலியாக அந்த அது என்ன யாரு வாரியர்ஸா விர்ச்சுவல் வாரியர்ஸ் உள்ளே போட்டிருக்காங்க. அதை பார்த்த உடனே எனக்கு பக்குங்குது. நான் பேசின கண்டென்ட்ல அது கிடையாது. திருச்சி வேலுச்சாமி சொன்ன பதில் எனக்கும் கிடையாது. அவர் வேறு யாருக்கோ சொன்னது 2ஐயும் சேர்த்து போட்டு கீழே அவர் முதல்வருடைய படத்தை போட்டு விட்டாங்க. அப்படின்னா எது உண்மை எது மக்கள் எப்படி கண்டுபிடிப்பாங்க, என்ன தான் தெரிஞ்சுக்குவாங்க? சரி, ஊடகங்கள் அதை சரியாக சொல்ல வேண்டிய இடத்துலாம் ஊடகங்களுக்கு அடுத்தடுத்து வேலை வந்துருச்சு, போய்கிட்டே இருக்குது. நான் இந்த ஆட்சி மாற்றம் நடந்து இந்த 1 மாதத்தில் நான் இந்த புதியதாக பொறுப்பேற்றிருக்கிற ஆட்சியாளர்கிட்ட நான் கேட்க விரும்புகிறது, கோரிக்கையாக வைக்கிறது, நீங்கள் யாருமே அந்த கேள்வியை கேட்கல, நானே அந்த வச்சிடுறேன். கரூர் சம்பவத்தில் உண்மை குற்றவாளி யார்? தயவு செஞ்சு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய அநீதி நடந்திருக்கு. அந்த அநீதியை கடந்த ஆட்சியாளர்கள் செஞ்சுருந்தாங்கன்னு சொன்னால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள்னு நான் அப்பவும் சொல்கிறேன், இப்பவும் சொல்கிறேன், அன்னைக்கும் சொல்கிறேன், இப்பவும் சொல்கிறேன். அல்லது நடக்காத ஒன்றை நடந்ததாக நீங்கள் சொன்னீங்களா? இப்போ உங்கள் கையில் அதிகாரம் இருக்குது, உங்கள் கையில் ஆட்சி இருக்குது, புலனாய்வுத்துறை இருக்குது. ஒன்றிய அரசிட்ட நீங்கள் கேட்டால் எது வேணாலும் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. மத்திய புலனாய்வுத்துறையும் இருக்குது. கரூர் சமூகத்தில் உண்மை குற்றவாளிகளை யாருன்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள், இந்த மக்களுக்கு தெரியும். ஏன்னா கொடநாட்டில் போன வருஷம் போன ஆட்சி வருவதற்கு முன்னாடி கொடநாட்டில் என்ன நடந்துச்சுன்னு கடைசி வரைக்கும் 5 வருஷம் கண்டுபிடிக்கவே இல்லை. அப்படியே அவங்க கடந்து போயிட்டாங்க.
ஒரு மாநிலத்தினோட முதல்வராக இருந்த ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே ஒரு கொலை நடக்குது, அந்த வீடு ராத்திரி பூட்டு உடைக்கப்படுது, அங்கே இருந்த காவலர்கள் வரிசையாக கொல்லப்படுறாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் கேஸ் கண்டுபிடிக்க முடியலைன்றது நம்ம ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது. நம்ம உண்மையிலே எங்கே வாழ்கிறோம், நம்ம எந்த நம்பிக்கையில் அரசியல் பேசுகிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதே தான் இப்பவும் இருக்குது. கரூர் சம்பவத்தை அப்படியே கடந்து போயிடக்கூடாது. கரூரில் இருந்த அந்த காவல்துறை அதிகாரிகளை உடனே பணி இடமாற்றம் செஞ்சதை மட்டும் சரியாக வராது. உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டியது தமிழக அரசுடைய பொறுப்பு. சீக்கிரம் அறிவிப்பாங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே அந்த கரூர் சம்பவத்துக்கு தலைமையில் வந்து இந்த மாதிரி ஒரு குழு அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டுட்டாங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியல. இன்னொன்று தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு சமூகம் சார்ந்து கொலைகள் நடந்துகிட்டே இருக்கு. நேற்று கூட கோயம்பேட்டில் ஒரு பெண் வந்து கொடி, அதாவது கட்சி கொடியை போட்டு அவங்க காரை வச்சு ஏற்றுற அளவுக்கு ஒரு குற்றம் நடந்திருக்கு. ஆனால் காவல்துறை கையில் வச்சக்கூடிய முதலமைச்சர் அமைதியாக தான் இருக்காரு. உலகம் பூரா பெண்களுக்கு எதிரான குற்றம் நடந்துகிட்டு இருக்கு. இது பல முறை சொல்லியாச்சு. நீங்கள் கூடுதலாக அதை மிகைப்படுத்தினீங்க. கடந்த தேர்தலில் நீங்கள் அதை மிகைப்படுத்தி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு உங்களுடைய தேர்தல் பிரச்சார யுக்தியாக அதை பயன்படுத்துறீங்களே தவிர இது நடக்கும்னு தான் தெரியும்னா ஏற்கனவே நடந்துட்டு தானே இருந்திருக்கு. அப்போ குற்றம் நடக்கிறத தடுக்க முடியாது. நடந்த குற்றத்துக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்தாங்களா, கைது செய்யப்பட்டாங்களா, அதை மேற்கொண்டு அது பரவ விடாமல் தடுக்கிறாங்களா, அப்படித்தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர தனி மனிதன் எங்கேயோ செய்கிற தவிர ஒரு அரசாங்கம் எப்படி தடுக்க முடியும்? எந்த அரசாங்கம் தடுக்க முடியும்? திமுக அரசாங்கம் தடுக்க முடியாது, தாவேக அரசாங்கம் தடுக்க முடியாது, அதிமுக அரசாங்கம் அமெரிக்காவிலே நடக்கலாது. அப்போ நடந்த உடனே அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்றதான் இதில் ரொம்ப முக்கியம். அதை வச்சு தான் நம்ம ஒரு அரசுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கணுமே தவிர அப்போ நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்காக உங்களுக்காக வாக்குகளை பெறணுன்றதுக்காக இது மாதிரியான குற்றச்சாட்டை சொன்னீங்க. அதனால தான் இன்றைக்கி அவங்க அதை பயன்படுத்தி கடந்த முறை ஆட்சியில் இருந்தவங்க 25 நாளில் எத்தனை கொலை நடந்திருக்கு பாருங்கள். 45 கொலை நடந்திருக்கு, இவ்வளோ வரிப்பை நடந்திருக்கு. போன தடவை பாட்டிலுக்கு 10 ரூபா, இந்த தடவை பாட்டிலுக்கு 20 ரூபா. எது மாறி இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்போது இன்றைக்கி போய் ஒருத்தர் சொல்கிறாங்க, ஒரு அமைச்சர் பார்த்துட்டு வந்து சொல்கிறாரு, இல்லை அந்த 10 ரூபா வந்து நிர்வாகத்திற்காக வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை அப்படி ஒரு அரசாங்க இடத்துல நிர்வாகத்துக்கு தனியாக 10 ரூபா வாங்க முடியுமா? எந்த ஆட்சியில் வாங்கினாலும் தப்பு தான். ஆனால் முதலீட்டாளர்களை வந்து அழைக்கிறதுக்காக ரீல்ஸ் போட்டு இப்போ இருக்கிற அமைச்சர்கள் ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்களும் புரியாமல் முதல் முறையாக வந்திருக்காங்க அதிகாரத்துக்கு. எல்லாருமே வந்து நடிகர் விஜய் அவர்களுக்கு ரசிகர்களாக இருந்தவங்க இன்றைக்கு முதல்வர் விஜய் அவர்களுடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்காங்க. அனுபவ போதாமை தான் காரணமே தவிர இதையெல்லாம் பெரிய சர்வதேச குற்றமான பார்க்கல. இதெல்லாம் சரி செஞ்சுக்க முடியும். ஒரு அமைச்சர் ரீல்ஸ் போட்டது ஆமாம் தப்பு. ஒரு அமைச்சர் சுற்றுச்சூழல் துறையை சுற்றுலாத்துறைன்னு தனக்கு கொடுக்கப்பட்ட துறையவே மாற்றி சொன்னது தப்பு. ஒரு அமைச்சர் போய் 3 எக்ஸ்பைரி டேட்டு கேட்குறாரு. அதெல்லாம் ஆர்வக்கோளாறில் செய்யுது, புரியாமல் தான். அந்த 3 இன்னும் 4 நாள் விட்டு அதுவே முடிஞ்சு போயிடும், அதுவே பதத்து போயிடும், அதுவாக பிரச்சனை போகும். அதை போய் எக்ஸ்பைரி டேட்டு கண்டுபிடிச்சி என்ன செய்ய? நம்ம வாங்குகிற மெடிக்கல் ஷாப்பில் வாங்குகிற மருந்துக்கு எக்ஸ்பைரி டேட்டு பார்த்து யாராவது வாங்குறீங்களா? இதுவரைக்கும் செக் பண்ணிடுறீங்களா நீங்கள்? இப்படி நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது நிறைய இருக்குது. அப்போ இதெல்லாம் அவங்களுடைய ஆர்வத்தின் வெளிப்பாடாக நான் பார்க்குறேனே தவிர இது ஒரு குற்றமா அப்படின்னு சொன்னால் இது குற்றம்னு நான் சொல்ல முடியாது. அவங்களுடைய அணுகுமுறையில் சில இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இருக்கவங்களை பார்த்து வெறும் கேலியும் கிண்டலும் செய்வது எனக்கு ஏற்புடையதில்லை. அவங்கள அப்படியே மெதுவாக தட்டி கொடுத்து போவோம். இன்னும் சரியாக செய்கிறாங்களான்னு பார்ப்போம். மக்களுக்கு எதிரான சட்டங்களில் திட்டங்களில் என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். அப்படி தான் நான் பார்ப்பேன். நான் அப்படி தான் பார்க்கணும். உடனே இவங்க வந்த உடனே நம்ம நினைக்கிறோம் அவங்கக்கிட்ட வந்து 6 மாதம் அவங்க காத்திருக்கணும். ஒரே ஒரு விஷயத்தை நானாக வழியை உங்ககிட்ட 2 விஷயம், முதல்ல கரூர் விஷயம் சொன்னேன், இப்போ 2வது சொல்கிறேன். நடந்த நிகழ்வுகள்லேயே நான் ரொம்ப வருத்தத்துக்குரிய நிகழ்வாக பார்க்குறது நீங்கள் சொல்கிற எதையுமே கிடையாது. முதல்வர் அவர்கள் வந்து தனி கல்லூரியில் போய் நன்றி செலுத்துகிறாரு அல்லது இதெல்லாம் இல்லை. வாக்கு செலுத்தியிருக்கான். 21 நாள் தான் ஆகிருக்கு. தேர்தல் நடந்து 21 நாள் தான் ஆகுது. 21வது நாள் நான் எம்எல்ஏ தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போகிறான்னு சொன்னால் இவங்கெல்லாம் யார்? இவங்களெல்லாம் எப்படி மக்கள் பிரதிநிதியாக நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க? அப்போ இவங்கெல்லாம் நம்ம சமூகத்தில் அழித்தொழிக்கப்பட வேண்டிய ஒரு புல்லுருவிகள் மாதிரி இருக்காங்க. என்ன காரணத்துக்காக ராஜினாமா செஞ்சாங்க சொல்லுங்கள்? மேகதாது அணை கட்டுறதுக்கு எதிராக தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சாங்களா? இல்லை முல்லை பெரியாறு அணையில் நீர்மட்டம் உயரலை அதுக்காக ராஜினாமா செஞ்சாங்களா? இல்லை ஒன்றிய அரசு கொடுத்த இப்போ சட்டத்திட்டங்களை வந்து தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அதுக்கு எதிராக ராஜினாமா செஞ்சாங்களா?
என்ன காரணத்துக்காக 4 பேர் ராஜினாமா செய்கிறாங்க? யாராவது கேட்கணும்ல. இது மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை இல்லையா? ஊடகங்கள் எல்லாம் கேட்க மறந்தது ஏன்? ஊடகங்கள் இது குறித்து பேச மறந்தது ஏன்? உண்மையை சொல்லணும்னா ஆண்ட கட்சியாக இருக்கட்டும், வேறு யாராவதாக இருக்கட்டும், அந்த 4 பேர் மேலே வழக்கு தொடுந்திருக்கணுமா இல்லையா? நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுங்க, உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுங்க. நான் பேசிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய வழக்கறிஞர்கிட்ட. இதுக்கு ஒரு வழக்கு போட்டு உங்கள் 4 பேரை நம்ம கேட்டால் என்ன நினச்சிக்கிறீங்க? தேர்தல் ஆணையம் சொல்லுது நீ பூரா வாக்களிக்கணும், சரியாக வாக்களிக்கணும். போய் ஒருத்தன் காலையிலேருந்து அடிக்கிற வெயிலில் போய் அன்றைக்கி நின்று வாக்கு போட்டுட்டு வந்தால் அவன் முடிவெடுத்து தானே போட்டிருக்கான். இந்த தொகுதியில் வந்து திமுகவுக்கும் கிடையாது, தாவேகாவுக்கும் கிடையாதுன்னு ரெட்டை இலைக்கு, இவ்வளோ பெரிய அலையிலையும் ரெட்டை இலைக்கு வாக்கு செலுத்தின மக்களை நீங்கள் என்னவா நினைக்கிறீங்க? இப்போது அம்பாசமுத்திரம் தொகுதியில் வென்றவர் தோத்தவர், அந்த கட்சியில் இருந்து அதில் எதிர்த்தரப்பில் கூட்டணியில் இருந்தவர் 3 பேர் இப்போ ஒரே அணியில் இருக்காங்க. அப்படின்னா அந்த வாக்கு செலுத்தினவருடைய மனநிலையை நீங்கள் என்னன்னு பாருங்க. தொகுதி மக்களுக்கு எதுவுமே என்னால் செய்ய முடியல, எதிர்கட்சியாக இல்லை, அதனால ஆளுங்கட்சியாக செயல்படுறேன்னு சொல்கிறாரு.